அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சலாத்தும் சலாமும் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒரு பெஹ்தரீன் வழிகாட்டியா இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையை பத்தி தான் கொஞ்சம் பார்க்க போறோம். சரி வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். நம்ம எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லிம்கள்னு சொல்லிக்கிறோம். ஆனா ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு பாப்போமா? நம்மளோட அன்றாட வாழ்க்கை, நம்ம பழக்க வழக்கங்கள், நம்ம குணங்கள் இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையோட எந்த அளவுக்கு ஒத்துப்போகுது? இது நாம ஒவ்வொருத்தரும் நமக்கு நாமே கேட்டுக்க வேண்டிய ஒரு நேர்மையான கேள்வி. ஏன் நாம அவங்கள பின்பற்றணும்? ஏன்னா வேற யாரும் சொல்லல. எல்லாம் வல்ல அல்லாவே தன்னோட திருமறையான குர்ஆன்ல ரொம்ப தெளிவா சொல்றான். இந்த வசனம் சும்மா சாதாரணமானதல்ல. நம்மளோட குடும்ப வாழ்க்கையில, வியாபாரத்துல, நம்ம நட்பு வட்டாரத்துல, நம்மளோட வணக்க வழிபாடுகள்ல, சொல்லப்போனா வாழ்க்கையோட எல்லா ஏரியாவுலயும் நபி ஸல்லல்லாஹுங்க தான் நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ரோல் மாடல்னு இந்த வசனம் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுது. நபிகள் நாயகம் அவங்களோட வாழ்க்கைங்கிறது ஒரு இருட்டான ரூம்ல இருக்கிற பிரகாசமான விளக்கு மாதிரி. அந்த வெளிச்சத்தோட ஆதாரம் என்ன தெரியுமா? அவங்களோட உன்னதமான குணங்கள் தான். சரி, அந்த குணங்கள்ல சிலதை இப்போ கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. முதல்ல உண்மைத்தன்மை. அவங்களுக்கு நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களோட எதிரிகள் கூட தங்களோட விலைமதிப்பான பொருட்களை அவங்க கிட்ட தான் கொடுத்து பாதுகாப்பா வச்சாங்க. அதனால தான் அவங்கள அல் அமீன், அதாவது நம்பிக்கைக்குரியவர்னு கூப்பிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, விளையாட்டுக்கு கூட போய் சொல்லாத, கொடுத்த வாக்க மீறாத ஒருத்தரா அவங்க வாழ்ந்து காட்டியிருக்காங்க. ரெண்டாவது, கருணை. அவங்களோட இரக்கங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, அது எல்லா உயிர்களையும் உள்ளடக்கியதா இருந்துச்சு. பசியால வாடுற ஒரு பூனையா இருக்கட்டும், தாகத்துல தவிச்ச ஒரு நாயா இருக்கட்டும், ஏன் அளவுக்கு அதிகமா பாரம் சுமக்க முடியாம கஷ்டப்பட்ட ஒரு ஒட்டகமா இருக்கட்டும், எல்லா உயிர்கள் மேலையும் அவங்களோட கருணை வெளிப்பட்டது. இந்த ஸ்லைட்ல இருக்கிற வாசகம் இத ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. இது வேற யாரும் சொன்னதில்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொந்த வார்த்தைகள். அவங்க இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதோட நோக்கமே இந்த ஒட்டுமொத்த அகிலத்துக்கும் ஒரு அருட்கொடையா, ஒரு கருணையா இருக்கணுங்கிறது தான். இது அவங்களோட மிஷனுக்கு ஒரு அற்புதமான சம்மரி. மூணாவதா, பொறுமை. இது அவங்களோட குணங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நாமெல்லாம் ஒரு சின்ன விமர்சனத்துக்கே கோவப்படுற இந்த காலத்துல அவங்க நம்மால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு துன்பங்களையும் அவமானங்களையும் சந்திச்சாங்க. ஆனா ஒரு தடவை கூட அவங்க நிதானத்தை இழக்கல. அவங்களோட பொறுமை ஒரு பெரிய மலை மாதிரி அசையாம இருந்துச்சு. சரி, இந்த உன்னத குணங்கள் எல்லாம் நல்ல அமைதியான சூழல் இருக்கும்போது மட்டும் வெளிப்பட்டது நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. ரொம்ப கடுமையான சோதனைகள் வரும்போதுதான் அவங்களோட உண்மையான குணம் ஒரு வைரம் மாதிரி ஜொலிச்சது. அதத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அவங்களோட வாழ்க்கை ஒரு பூப்பாதையெல்லாம் இல்ல. இஸ்லாத்தை எடுத்து சொன்ன ஒரே காரணத்துக்காக மக்கள் அவங்கள பைத்தியக்காரன்னு சொன்னாங்க, கேலி செஞ்சாங்க. தாயிஃப் நகரத்துல மக்கள் அவங்கள கல்லால அடிச்சு அவங்க கால்ல இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட விரட்டினாங்க. கடைசியில அவங்க பிறந்து வளர்ந்த ஊரான மக்காவை விட்டே அவங்கள வெளியேத்துனாங்க. இவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்ச ஒருத்தர் அந்த இடத்துல என்ன செஞ்சிருப்பாரு? பழிவாங்க நினைச்சிருப்பாரா, இல்ல அவங்கள சபிச்சிருப்பாரா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தி, யா அல்லாஹ், இந்த மக்கள் அறியாமையில் இருக்காங்க, அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல, அதனால அவங்கள மன்னிச்சிடு அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சாங்க. பழிவாங்கறதுக்கு பதிலா தங்களை தாக்கியவங்களுக்காக மன்னிப்பு கேட்டாங்க. இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். இதுதாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மிக உயர்ந்த குணம். தன்னோட சொந்த வலியை விட அந்த மக்களோட நேர்வழி மேல அவங்க வச்சிருந்த அக்கறையும் கருணையும் தான் அங்க மேலோங்கி நின்னுச்சு. அவங்களோட குணங்கள் மட்டும் இல்ல, அவங்க தன்னோட சமூகத்தின் மேல, அதாவது நம்ம மேல வச்சிருந்த அன்பு, அதை அளவிடவே முடியாது. அந்த அன்பை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அவங்களோட வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்களோட கவலையெல்லாம் தன்னோட உம்மத்தை பத்தி தான் இருந்துச்சு. தொழுகையில நமக்காக அழுதாங்க, மரண தருவாயில கூட அவங்க கவலைப்பட்டது என் உம்மத்துன்னு தான். மறுமை நாள்ல கூட எல்லாருமே தன்னை பத்தி கவலைப்படுற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக அல்லாஹ் கிட்ட பரிந்து பேசுவாங்க. பாருங்க, அவங்க நம்ம மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கும் போது நாம அவங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கணும். இந்த ஸ்லைட்ல இருக்கிற ஹதீஸ் அதை தான் சொல்லுது. நம்ம பெத்தவங்க, நம்ம பிள்ளைகள், ஏன் நம்ம உயிரை விட மேலா நாம நபி ஸல்லல்லாஹு அவர்களை நேசிக்கிறது ஈமான்ல ஒரு முக்கியமான பகுதி. ஓகே, இவ்வளவு நேரம் அவங்களோட குணங்களையும் அன்பையும் பத்தி பார்த்தோம். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வர்றோம். இந்த அறிவெல்லாம் நம்ம வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றது? அவர் காட்டின வழியில நம்ம வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கிறது? இதோ ரொம்ப சிம்பிளான நடைமுறை வழிகள். முதல்ல, அவங்கள மாதிரியே சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட உண்மையை மட்டுமே பேசுவோம். ரெண்டாவது, அந்த தாயிஃப் சம்பவத்தை ஞாபகம் வச்சு கோபம் வர்றப்ப பொறுமையா இருப்போம்.
மூணாவது, எல்லா உயிர்கள் மேலேயும் கருணை காட்டின அவங்கள போல நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்மால முடிஞ்ச உதவியை செய்வோம். நாலாவது, ரொம்ப முக்கியமா தொழுகைய அதோட நேரத்துல பேணி தொழுவோம். இந்த மாதிரி நல்ல குணங்களை நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்துக்குவோம். ஆக கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இதுதான். நபி ஸல்லல்லாஹு அவங்களோட வாழ்க்கைங்கிறது ஒரு சரித்திர பாடம் மட்டும் இல்ல, அது ஒரு லைஃப் மேனுவல். நம்மளோட ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் அதுல ஒரு தீர்வு கண்டிப்பா இருக்கு. அன்பானவர்களே, இந்த விளக்க உரையோட கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ இந்த கேள்வியோட நான் உங்களை விட்டு போறேன். நபி ஸல்லல்லாஹு அவர்களை முழு மனசோட நேசிப்போம், அவங்களோட வழியை பின்பற்றுவோம்னு இன்னைக்கு நாம ஒரு முடிவு எடுப்போமா? நம்ம வாழ்க்கைய அவங்களோட வாழ்க்கை போல அழகா மாத்துறதுக்கான முதல் அடியை இன்னைக்கே எடுத்து வைப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்ம எல்லாரையும் நபி ஸல்லல்லாஹு அவர்களின் உண்மையான உம்மத்தாக ஆக்குவானாக. ஆமென்.